இருக்கு. நீங்க அதுல சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். பதினஞ்சாம் அதிகாரம் வாசிங்க. 1-2 வாசிங்க. குதிரை வீரனையும் கடலிலே தள்ளுவார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் எதை காண்பிக்கிறதுனா, இஸ்ரவேலர்கள் செங்கடலிலிருந்து வெளியேறின பிறகு ஒரு சந்தோஷத்தினால மகிழ்ச்சினாலே பாடுகிற ஒரு பாடல் பகுதிதான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். பாடுகிறார், தேவனுடைய பிரதான நம்மளை பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டு வருகிறார் என்பதை குறித்துதான் அந்த 15ஆம் அதிகாரத்தில் அது பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரம் பார்க்கும்போது சம்பவம் பார்க்கலாம். தேவன் அற்புதமாய் போதிக்கிறார். அப்ப எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஆண்டுகள் நடிகை காட்டுகிறாங்க? அவங்க எழுதிக்கிறாங்க 40 வருஷம் சொல்லுது. 40 434 எழுதிக்கிட்டா 100 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஆமா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமை காட்டுல இருந்தாங்க. அதை எழுதி வச்சிருக்கு. வனாந்தரத்துல நான் அடிமைத்தனத்தை பற்றி இருக்கிறேன். 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்தார். எத்தனை ஆண்டுகள்? 430 ஆண்டுகள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் சிக்கல்ல முதலாவது அவங்க சந்தித்த பேசுறது எகிப்திலிருந்து வர இடம் முதலாவது சந்தித்த ஒரு பிளேஸ், ஒரு இடம். எந்த இடத்தை சந்திக்கிறாங்க? அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்திலிருந்து வெளியில வராங்க. ஆனா செங்கடல் அவங்க முதலாவது சந்தித்த இடம் செங்கடல். எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணமாய் வருகிற சந்தித்த முதல் இடம் செங்கடல், சிவந்த சமுத்திரம், ரெட் சி. ஆங்கிலத்துல ரெட் சி சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல சரி ஒரு கேள்வி ஆண்டவருடைய சிக்ஷிப்பு பற்றி இதுதான் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சிக்ஷிக்கிற தேவனா? எப்படி சிக்ஷிப்பார்? சிக்ஷிக்கிறது வந்து பல கோணங்கள் இருக்கிறது. இவர் எப்படி சிக்ஷிக்கிறார்? நீங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல பெரிய கேள்வியா இருக்கிறது. எது உலகத்துல நடந்தாலும் தீமை நடந்தாலும் கடவுள் தான் அனுமதிக்கிறார். நன்மை நடந்தாலும் கடவுள் தான் செய்கிறார். கடவுள் நன்மையும் தீமையை சப்ளை பண்ணிக்கிறார் சொல்லி கிறிஸ்துவ சமுதாயத்துல பல கேள்விகளை இன்னைக்கு குழப்பமா இருக்கு. எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் கடவுளுடைய விருப்பதான், கடவுளுடைய அனுமதின்றாங்க. யாருக்கு வந்தாலும் யாருடைய அனுமதி? கடவுளுடைய அனுமதின்றாங்க. இதுக்குதான் கிறிஸ்துவத்துல பெரிய குடும்பத்துல இருக்கிறாங்க. நீங்க கடவுளை எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி பேசுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க கடவுளை? சிச்சிக்கிறாரு எப்படி சிச்சிக்கிறாரு? அப்ப நான் சொல்லுங்க, ஏன்னா இந்த பெரிய கேள்வி கிறிஸ்துவ சமுதாயத்துல பெரிய கேள்வி. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கடவுள் தான் இது என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ சமுதாயத்துல ஆவிக்குரிய உலகத்துல பரபரப்பான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அநேக ஊழியர்களும் இதுக்கு விடை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில விடை சொல்ல தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்துல வாசிங்க. ரெண்டு 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 வாசிங்க. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து திரும்பி தேடுவதைப் போல அதை தேடியும் அடையாமல் போகிறவர்களும் பிரேமக்குடியை கண்டுபிடித்து அதில் மிகவும் களிகூர்ந்து நான் பயந்த நான் அறிந்தது இருக்கிறது. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்பவே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இந்த வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் கர்த்தர் எழுதக்கூடியவரா? இன்னைக்கு இந்த வசனத்தை எந்த நீங்கள பாக்குறீங்க, எந்த நேரத்துல பாக்குறீங்க? ஆனா யோபு சொல்லுகிறார், நான் தீர்மானியா வந்தேன், இவனெல்லாம் உண்மைதான், இந்த உலகத்துல மனுஷன். ஆனா அந்த சொல்ற கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்ப கர்த்தர் எழுதக்கூடியவரா? எத்தனை பேர் எழுதக்கூடியவர்? எல்லாத்துக்கும் எத்தனை பேர் எழுதக்கூடியவர்? யோபு எழுதாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். இதெல்லாம் வந்து அநேக பிரசனத்தில் நீங்க அதை கேட்பீங்க. எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எந்த தீர்வு நடந்தாலும் யார் எடுத்தார்? கர்த்தர் தான் எடுத்தார் என்று சொல்லி ஆவிக்குரிய உலகத்தில் இந்த பிரபலமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வசனம் எந்த பின்னணியில யோபு பேசுறாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் எதிர்க்கும் எழுதக்கூடியவர், அவர் கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு தேவனை குறித்து ஒரு அறிதல் நமக்கு இருக்கணும். தேவனை குறித்து புரிதல் இருக்கிறார். அப்ப கர்த்தர் வந்து எதுக்குமே வந்து தீமை செய்கிற தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எதிர்த்து மறக்கவே கூடாது. தேவன் வந்து எதுக்கு தீமை செய்கிறவனால நன்மை செய்கிற தேவன் உணவு பண்ணணும். அப்படி தீமை செய்யறாங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு தெளிவான சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம். யோபு சொல்ற கான்செப்ட் வந்து வேற. ஏன்னா அவர் இருக்கிற சூழல்ல பிரஷர்ல அவருக்கு பேசுறாரு. நிர்வாணியா வந்த நிர்வாணியா போறோம், கர்த்தர் கொடுத்தான், கர்த்தர் எடுத்தான். இதெல்லாம் கடவுள் சொல்லல. யோபுடைய குணங்கள், யோபுடைய ஆனந்தத்தை கடவுள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவோம்? எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் வேற யார்தான் கொண்டு போவோம்? டிசிப்ளின் யார் கொண்டு போவோம்? யோபு தான் கொண்டு போயிருப்போம். யோபே பெரிய மனுஷன், அவ்வளவு பாடுகிறார், அவருக்கு அவ்வளவு பாடு கடவுள் நமக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துதான் சோதித்து ஒரு இருக்கிற கடவுள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. கடவுளை குறித்து தெளிவாக ஒரு அறிவு புரியுதா? அப்படி கடவுள் சிக்ஷிக்கிறாங்க. உங்க கையை காலை உடைச்சிட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கால் மாட்டாரு கை மாட்டாரு கடவுள் சிக்ஷிக்கு தான் கொண்டு வராங்க, எப்படியாவது ரசிக்கப்படணும், அதுக்காக தான் கடவுள் செய்யறாங்க. நிறைய பேர் இதுதான் பிரசங்கம் பண்றாங்க. நிறைய பேர் இப்படி பார்த்தா போதிக்கிறான். அதே விசுவாசிங்க அடுத்த யோசிக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு விபத்து கொண்டு வந்து ஆயுதத்தை கொண்டு வந்து கை கால் உடைச்சு அப்படிதான் கொண்டு வந்து சேர்த்து ரசிச்சுட்டு வர கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் பார்க்க பார்த்தாரு. புரிஞ்சுக்கலாம். கடவுள் நல்ல தேவன். அப்ப சிக்ஷிக்கிறாங்க. எந்த விதத்துல சிக்ஷிக்கிறாங்கன்னு தான் நீங்க சொல்லணும். புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான அப்படி கையை காலை உடைச்சு கொண்டு வந்து ஒரு ரசிகர் கொண்டு வந்தா ஒட்டுமொத்த உலகத்துல கிறிஸ்துவ எல்லாமே அப்படிதான் இருக்கணும். கடவுள் அறியாத எப்படி இருப்பான்? நீங்க சொல்லுங்க. கடவுள் அறியாத எப்படி இருப்பான்?
நல்லா இருக்கும். கடவுள் எல்லாரும் எப்படி இருப்பான்? நல்லா இருக்கும். அப்ப கடவுளை அறிஞ்சவங்க அன்பின் சிக்ஷினாலே கடவுளை சிக்ஷிக்கிறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயம் எப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப எல்லாருக்கும் கிறிஸ்தவ போய் கொண்டு யோசிக்கும். அப்ப உங்களுக்கு வியாதி கொண்டுதான் கடவுளை கொண்டு வருவாங்கன்னா கடவுள் அப்படியே வேலை செய்ய மாட்டாங்க. அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா கடவுள் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வியாதி தான் இருக்கான். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவங்க புரிஞ்சு வேண்டாம் சொல்றது. இந்த எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில மாறணும். எப்படி சிக்ஷிக்கிறாங்க? தேவன் வந்து மாமிசத்துல என்ன காரணம் சிக்ஷிக்க மாட்டாங்க. மாமிசத்துல ஒரு தியானமோ கருவினமோ இல்லை ஏதாவது ஒரு விருப்பம் கடவுள் ஒரு சிக்ஷிக்கும் போது வந்து ஆணையில் சேர்ப்பா இருக்கிறது நம்பாதீங்க. அது அப்பாவிதமான தப்பி அப்படி முன்பதான் நிச்சயமா கடவுள் ஏற்றுக்கொண்டே இருப்பாங்க. எதுக்கு கை கருவாள் வந்து வீடுகளை கடவுள் ஏற்றிருக்கோம் எல்லாரும் யோசிக்க மாட்டோம். கண்டிப்பா யோசிப்போம். தேவன் அப்படி பண்றதுனால தேவன் விருப்பம் இன்னொரு கொடுக்கக்கூடியவன் எதிர்க்கக்கூடியவனால யோகனுடைய வாழ்க்கையில உதாரணம் பேசலாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அதிகாரம் பார்க்க பார்க்கலாம். அவன் பார்க்க போது பாருங்க யோகன் ஆவிக்குரிய மனுஷன் தான். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல தெரிவிக்கிற மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் சன்மார்க்க உத்தமன் தேவனுக்கு பயப்படுகிறவன் போராட்டத்துக்கு விலகுகிறவன் தேவனே சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்படியே யோக வாழ்க்கை நடந்தது. சரி நீ சொல்லுங்க ஏன் யோக வாழ்க்கை நடந்தது? அப்போ வந்து வேற விதமா சொல்றான். நன்மை பெற்ற தேவனுடைய கைகளில் தேவ கையில நடு தீமை செய்வாரா? அப்போ ஒரு கையில நடு ஒரு பத்தியில தீமை செய்வாரா? ஆனா நல்லா ஆவி புரியும், நல்லா ஜெபிக்க புரியும். நடக்க அப்படி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள் என்ன சொல்றோம்? நன்மை பெற்ற தேவனை தீமை பெறலாம், கையில் தீமை பெறக்கூடாது. அப்ப எப்படி கடவுள் மதிக்கணும்? ஏன்னா தேவனுக்கு முழுமையான ஒரு வெளிச்சி யாருக்கு கிடைக்கல, யோகத்துக்கு கிடைக்கல. முதல் சொல்லப்போனா பசங்க வேதாந்த முதலுக்கு கொண்டு யோகம் கொடுத்துருவாங்க. பசங்க சாதியாக கிடையாது, யோகம் அவங்கதான் கடவுளை யோகத்திலே பேசுறது. நான் வாழ்க்கை அவருக்கு முதல் கேள்வியும் கேட்கியா அப்படின்றது கடவுளுக்கு பேசுவார். நிறைய கம்யூனிகேஷன் சூப்பராக. அப்ப தேவன் வந்து கையில தீமை தரக்கூடாதுன்னு என்ன யோகம் எப்படிதான் பார்க்கலாம்? கடவுளை ஒரு பக்கம் நன்மை செய்யறாரு, ஒரு பக்கம் தீமை செய்யறாரு. அப்படி ஒரு கஷ்டம்னா அவன் தன்னை வெளிப்படுத்துறான். அவன் தேவன் தீமை செய்கிறார். அப்போ சில 10 வாசிக்கு வாசமாக எழுதிங்க. நம்ம ஒன்றே மற்ற தீமை செய்கிறா நன்மை செய்கிறார். 10:30 அப்போ சார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். தீமை செய்கிறதே நல்ல புரியுதுங்களா? ஆமா, தீமைக்கு எதிர்த்து நம்மளுடைய வெற்றிக்கு நாசிலே வந்தாரு. இந்த நன்மை தீமையாக தீமை சொல்லி காப்பாற்ற தீமை எப்படி வேணுமா? நன்மையாக இதுதான் வெற்றி கிளாஸ். நம்ம வேண்டாக்கூடிய தத்துவம் ஆண்டு மனம் வெளிப்படுத்தும். தீமை நன்மையாக நிலைப்படுத்தும். தீமை தீமையாக நிலைப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? தேவனே இந்த அளவு நம்ம சொல்றாங்க. நம்ம யோக சமத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோகத்தோடு என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு தீர்வு செய்கிறதாக சீக்கிரம் நீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வரலாம், ஏதாவது ஒரு துன்பம் வரலாம், உடனே யாரும் வரும், யாரும் வரும், வரணும்.
அனுபவம் மைண்ட் வரும். கடவுள் தான் எனக்கு இதுல வேற சொல்றாங்க ஒன்றும் உங்களை வந்து அனுபவிக்கிறது ஆகிறது அதனால உங்களை போய் பார்க்குறாங்க அதனால அனுபவிக்க சிக்ஷித்து என்பது வேத வசனத்தோட கட்டி நம்மளால வெளியில போகும்போது மைண்ட்ல என்ன பண்ண ஆவியில உணர்த்துக்கிறான் சிக்ஷை பண்றது ஒரு நல்ல தரப்பட்டு கூட தான் பிள்ளை அடிப்பானா நான் ஓடிப்பான கை ஓடிப்பானா தவறு செய்தால் யோசிப்பாரு அப்போ உலகத்தை சரிபடுறதும் நமக்குள்ளே இருந்தாலும் போது அப்போ தான் கண்டுபிடிக்க யோசிப்பேன் அப்படி கிறிஸ்தவ உலகத்துல தேவனை நேரடியாக காண்பித்திருக்கிறார் அவர் தீமையும் செய்வார் கடவுள் அதனால யோக மசமாவெல்லாம் எடுத்து வாசிக்கணும் இதெல்லாம் எனக்கு கேட்பாங்க உலகத்தை வந்து கிடையாது சொல்லி சொல்லியா உலகத்தை வந்து நான் காமிட்டேன் உலகத்தை இருக்கு நமக்கு ஒன்றுதான் தெரியாது ஒன்றுதான் இருக்கு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சு வானம் பூமி அண்ணன் நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்டாக்கி மனுஷத்துக்கு போகிறாரு ஆனா உலகத்துல ஒன்றுதான் சொல்லிடுறாங்க தப்பு இல்லைன்னா உலகத்துல எல்லாமே இருக்கு நாம் அனுபவிக்க அதுதான் பெரிய உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குறாங்க புரியுதுங்களா நான் ஒன்று சொல்லலாம் ஒன்றில்லாத எதுக்கு நீ வந்து கேட்கணும் இதெல்லாம் நிறைய ஆண்டு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் இது குழப்பத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதுதான் இயேசு வாசிக்கிறார்கள் மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்ப பூமியில என்ன பண்ணுமா யாருடைய சித்தம் செய்யப்படுதா தேவனுடைய சித்தம் செய்யப்படும் யார் ஏசுக்கு ஜெபிக்கிறாங்க அப்ப உலகத்துல என்ன சித்தம் தான் நடக்குது உங்களுக்கு கேள்வி வேணும்ல ஏசு சொல்றாரு பணமடங்களுடைய சித்தம் செய்யப்படுது பூமியிலும் செய்யப்படும் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்ப பூமியில யார் சித்தம் தான் நடக்குது உலகத்துல பூமியில 3 விதமான சித்தங்கள் நடைபெறுகிறது 3 விதமான சித்தங்கள் சித்தம் உலகத்துல நடக்குது முதல் தேவனுடைய சித்தம் இரண்டாவது பிசாசுடைய மூன்றாவது மனிதனுடைய சித்தம் உலகத்தில் எப்படி சித்தம் நடைபெறுகிறது 3 விதமான சித்தம் ஒன்று தேவனுடைய சித்தம் பிசாசுடைய சித்தம் மனுஷனுடைய சித்தம் அதை ஏற்று ஜெபித்தார் மண்டலங்களில் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது ஏன்னா பூலோகத்தில் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு பூலோகத்துல பிராமணங்கள் அதிகமா இருக்கிறது அதனாலதான் சொல்றாரு உங்களுடைய சித்தம் அந்த பூமியில வந்தா அந்த பிராமணங்களாம் மாறும் மனிதனுடைய வாழ்க்கை மாறும் எண்ணங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி ஏற்று ஜெபித்தார் அந்த தேவனுடைய சித்தம் எப்படி நீங்க அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஏன்னா மோசையில யாத்ராபம் தான் நான் கேட்கிறோம் ஏன்னா மோசை எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த தேவனுடைய சித்தம் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில கண்டு கொள்ள வேண்டும் பிசாசுடைய சித்தத்தை கண்டு கொள்ள வேண்டும் மனிதனுடைய சித்தத்தை கண்டு கொள்ளணும் 3 சித்தமும் ஒரே நேர்கோட்டில் வேலை செய்கிறது சில இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரே நேர்கோட்டில் வேலை செய்யும் அந்த இடங்களை நான் சுட்டி காட்டினா ஒரு 2 இடம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஏது போடணும் அது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வாசிக்கும் ஆதியாகமம் 3 சாதாரண
படித்து அதை புத்திக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்போது சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புத்திக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருத்த புத்திக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவுபடுத்துகிறது. இது பாருங்க, இந்த மூன்று சித்தமும் வேதனை மட்டும் ஒரே நேர்கொண்ட ஒரே டைரக்ஷன்ல வருது. இதுலதான் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். இங்க தேவன் சொல்லுகிற 3ஆம் அதிகாரத்துல விருட்சத்தின் கனி என்ன சொன்னாங்க? நன்மைக்கு கனி கனிய இது யாருடைய சித்தா? தேவனுடைய சித்தா சொல்றீங்க. இது நீங்க சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க அப்படின்றது யார் சித்தா? சாத்தானுடைய சித்தா. நல்லா தேவனுடைய சித்தா அடுத்தது சாத்தானுடைய சித்தா. சரி, அடுத்ததுக்கும் பிசாசுக்கு இடையில யார் இருக்குது? மனிதன் இருக்கிறான். நல்லா புரியுது. மனிதன் இருக்கிறான். தேவன் பிசாசு இந்த மனிதன். சரி, ஓகே. தேவன் சொல்லிட்டாரு தனியா சாப்பிடாத, சாப்பிட்டா செத்துருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸேஷன் கொடுக்குறாரு. அவன் எதிராக அவன் பார்த்து எதிர்பார்த்து வரலாம். சாப்பிடு சாப்பிடுவாங்க. இதை சூஸ் பண்றது யார் இருக்கு? மனுஷன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பிசாசுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மனுஷன் இருக்கு. இப்போ ஆனா முடிவெடுக்கிறான். இதான் முக்கியமான ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மனுக்குலத்துடைய வாழ்வா சாமானம் யார்கிட்ட இருக்கு? இவங்க இந்த சித்தம் என்பதற்கு ஒரு அம்சம் இருக்கு. சித்தனா நிறைய பேருக்கு புரியாது. சித்தம் கடவுள் செய்தார்கள். விருப்பம் பிளஸ் தீர்மானம். விருப்பம் பிளஸ் தீர்மானம் ஈக்குவல் சித்தம். இந்த ரெண்டு இணைந்தாதான் சித்தம் சொல்லணும். விருப்பம் மட்டும் கிடையாது, தீர்மானம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரெண்டு இணைந்தாதான் தீர்மானம். இப்ப தேவன் பிசாசுக்கு இடையில மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் தான் இப்ப ஒட்டுமொத்த உலகம் மனுக்குலத்துடைய வாழ் யாருக்கு இருக்கு? இவங்கிட்ட தான் இருக்கு. இவங்க எடுக்கிற தீர்மானம் உங்களுடைய விருப்பமா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு வாழ்வா சாவான் பேருல எடுத்துருக்கோம். இப்ப இவன் எடுக்கலாம், இவன் முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்கலாம்? யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம்? இவருடைய முடிவு பிசாசுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். எனக்கு தேவை. அப்புறம் பிசாசுடைய சித்தத்தினுடைய தீர்மானம், இதனுடைய விருப்பம் யாருடைய விருப்பம்? ஆதாமுடைய விருப்பம். இப்ப இவங்க எடுத்த தீர்மானம் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன ஆயிடுச்சு? சாபம் வந்துச்சு, சாபம் வந்தது, வியாதி வந்தது, மரணம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. உங்களுக்கு முக்கியமானது அந்த வாழ்க்கையில அந்த குடும்பத்துல எடுத்த தீர்மானத்தை ரொம்ப முக்கியமாகும். சில நேரங்களில் பிரச்சனை ஒரு தீர்மானம் எடுக்கணும். மனம் மொழிபெயர் கதை வரும். இந்த தீர்மானங்கள் எழுதுற அந்த எழுதுற இடத்துல ரொம்ப முக்கியமானது. தவறான முடிவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தவறான வாழ்க்கைதான் போயிடும். ஏன்னா நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த உலகம் மனத்துக்கே நாம சரி, இப்ப யாருடைய சித்தம் நிறைவேறலாம்? பிசாசுடைய சித்தம். அப்ப பிசாசுடைய சித்தம் நிறைவேறும். புரியுதுங்களா? ஒரே நேர்பட்ட கடவுளான பிசாசு மனுஷன் இருக்கலாம். அப்ப தேவனுடைய சித்தம் நிறைவேறும். இழப்பு எல்லாமே புரியுதுங்களா? இது ஒரு ஆக்டிவ் இருக்கும். சரி, யோகம் இப்ப யோகம் வாசம் யோகு சொல்லுகிறார். யோகு என்ன வச்சு எழுதுட்டார்? யோகு என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனா தேவன் சொல்லுங்கன்னா யோகு ஒரு நல்ல மனுஷன், எனக்கு பயப்படுகிற மனுஷன், சன்மார்க்கம், அவங்க நீதி வாசலை கணக்கு சர்ச்சை இருக்கிறார். ஆனா அதே போல மனுஷன் வாழ்க்கை சூழ்நிலை இல்லை இழந்து போகணும், பெரிய போலீஸ் வரணும். அங்க ஒரு மனுஷன் இழந்து போயிடும்.
இழக்க போகும்போது அதே இடத்துல பிசாசு மூலம் தேவன் மூலம் யோபு நான் சொல்றது 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சா தெரியும் பிசாசு வந்து நிற்கணும். புரியுதுங்களா? இப்ப இது யாரை பிடிச்சிட்டு சொல்லுவா? பிசாசு செய்தாரா, கடவுள் செய்தாரா, யோபு செய்தாரா? எத்தனை பேர் பிசாசு இருக்கிறீங்க? ஒன்று ரெண்டு கை சீக்கிரம் நல்லா தூக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே தூக்குறதுனால எனக்கு கஷ்டம் வரும். இப்படி தூக்குறதுனா சீக்கிரம் ஓடுறோம். பாகிஸ்தான் நிச்சயம் ஒரு பிரச்சனை நடக்குது. தூக்க மாட்டேன். நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பிசாசுக்கு இவ்வளோ வாக்கு ஓட்டு அப்பா அவங்க எடுத்துருக்கான். எனக்கு ஓட்டு போடுறதுனால ஒரு டெக்னிக் தான் எனக்கு தெரியும். ஒரு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. தேவன் சொல்லிச்சாரா? இப்ப நிறைய பேர் பிசினஸ் போட்டு நல்ல விஷயம் ஆளுக்கு அம்மா சொல்றாங்க. சில பேர் இன்னும் சொல்ல தெரியல. அது நீங்களே சொல்லலாம். இப்போ டாக்டர் யாரை பற்றி யார் சொல்றது? டாக்டர் சொல்ற யார் பார்த்து சொல்றாரு? சாத்தான பார்த்து சொல்றாரு. ரோட்டு மேல கண்ணை வச்சு அது இது ஒரு பாட்டு. இது ரெண்டு பேர் மீட் பண்றாங்க. யாரே வந்து தேவன் ரெண்டாவது சாத்தான் புரியுங்க. ரெண்டு பேரும் சாத்தான் புரியுங்க. இது ஒன்று தேவன் பிரச்சனை பிசாசு கிடையாது. பிசாசு கிடையாது, தேவன் கிடையாது.
கொடுக்குறான். வேற யாரும் கொடுத்தா அவனே சேவ் பண்ணி சொல்றான். என் சொத்து அழிஞ்சது, என் பிள்ளைக்கு அழிஞ்சது, எனக்கு சுகம் இல்லாம போனது எல்லாமே எதனால வந்து என் பிரச்சனை. நான் பயந்து காரியனுக்கு எனக்கு நேரிட்டது. நான் பயந்து நான் மனப்பாட சொல்றேன். நீங்கெல்லாம் பயந்து நான் யாரு ஆகிய கிறிஸ்தவன். கடவுள் சொல்ற சன்மார்க்க உத்தமர் பொன்னாப்புக்கு விடுதலைகள் நம்மள நம்ம பெற்ற வருஷம் கூட நம்ம கெட்டு போயிடும். நம்ம பெற்ற வருஷம் யோகம் பண்ணலாம். ஆனா கடைசியா பாருங்க, அவங்க விசுவாசமா இருக்கிற மனுஷன், நீதிமானா இருக்கிற மனுஷன், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நேரிட்டு விசாசம் கொண்டு வர தேவனை கொண்டு வர இதுலேயே கிடைக்கிறது. நம்முடைய மனு எண்ணங்கள் முக்கியமானது. சில நேரத்தில் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம அடிக்கிறது. விசாசம் கிடையாது, தேவன் கிடையாது. தவறான எண்ணங்கள், தவறான கான்செப்ட் உள்ள வந்துச்சுன்னா அது அப்படியே அனுப்பிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நம்ம குடும்பத்தையும் சரி நம்ம நாளைக்கு எண்ணத்தை கெட்டு போக சொல்லுங்க. மக்கள் யோகத்துக்கு நடந்ததுன்னா விசாசமாக கிடைக்காது. 100 டேஸ் போகலாம், அப்படியே வாங்கி போகலாம். நான் யோகம் பயந்துருக்காது. நான் அஞ்சு நடந்து வரலாம். யாருக்கு எடுத்தாலும் அவரே எடுத்தாரு. அப்ப யோகத்தால பிரச்சனை, அடுத்த பிரச்சனை பிசினஸ் பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்க, சில காரியங்கள் நான் உடனே விசாரிச்சு சொல்லிடுறேன், கடவுள் சொல்லிடுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? எப்படியா ப்ராப்ளம் வந்தாலும் நீக்க முடியும். விடை எங்க போகல, கோர்ட்டுக்கு போகலன்னா பாஸ்டர் பேர் ஓடி போகலன்னா விடை நம்ம கிடையாது. புரியுதுங்களா? ஏன் நம்ம தான் போகிறோம். விடை நமக்கு தான் இருக்கு, பதில் நமக்கு தான். புரியுதுங்களா? நம்ம சரியாக நீங்க தேவனை குறித்து ஒரு அறிஞர் இருந்ததுன்னா நீங்க கொண்டு சொல்லிடுங்க. உங்ககிட்ட புரியுதுங்களா? உங்களுடைய மனம் சரியான ரிசல்ட், உங்களுடைய மனம் தான் சரியான கைடன்ஸ். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். நல்லா இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தான். எழுந்து போகணும்னா உங்களுடைய எண்ணங்கள் தான். வேண்டாம் தான் போறீங்க. உங்க மனம் புதிதாக இருந்தாலே நீங்க மருத்துவமாக போயிடும். மனதுதான் ரொம்ப முக்கியமானது. மனசுல என்ன, மனசுல என்ன அவங்க மனசுல எது சொல்லுவாங்க. ஒரு மனசு இல்லையா, சில காரியங்களுக்கு மனசு இவ்வளவு நல்லா இருக்கு. மனசுல என்ன இதுக்கு பட்ஜெட் கிடைக்கிறதுக்கு பட்ஜெட் சொல்றது தப்பு. மனசு மனசு டெய்லி பேசலாம். ஆனா இப்படி டெய்லி அது சொல்றதுக்கு ரொம்ப கையமா இருக்கு. மனசுல என்ன அப்புறம் வேற மனதுக்கு எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்ச்சிகள் நட்ட அமைப்பு தான் எண்ணங்கள். எண்ணங்கள், உணர்ச்சிகள், வார்த்தைகள் இதனுடைய கட்டமைப்பு. இது ஒன்று இணைந்தால்தான் அதனால முக்கியமானது. நம்முடைய வாழ்வு செழித்திருக்கும் சரி, வாழ்வு வளர்ச்சி அடைந்து பலமாக காரணம் வேதம் தான் போகிறது. ஆண்டு தான் போகிறார். பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா, பிரச்சனை யாருன்னா அவனே தான் காரணம். அவன் கொண்டாடி காரணம். அதனாலதான் கொண்டாடி போனது. என்ன போகிறது எதுக்கே கண்டு 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 சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. கண்ணு கண்ணு சொல்லி கண்ணை யோசித்து ஜீவனை கிடையாது. எங்க போக இவங்க செய்யற நமக்கு யாரும் வாழ்க்கை சந்தோஷம் விஷயம் இந்த சந்தோஷத்துக்கு பல இடத்துல போனாங்க. பல ஆன்மீகத்துல போய் தெய்வத்தை சந்திக்கிறாங்க. சந்தோஷம் எதுக்காக மன அமைதியாக தேசிய மன அமைதியாக சந்தோஷம்
தேவனுடைய சமூகத்துல அவர் விசுவாசிச்சுட்டா அமைதி அரசு நாட்டில் அனுமதிக்கிறது சந்தோஷம் ரசிக்கணும் ரொம்ப அதிகமாக ஆளும் போராடி போராடி இது பாசி ஏதெல்லாம் போதிக்கிறது பார்க்காதனால நமக்கு தெரியுது ஆனா சந்தோஷம் எல்லாமே நமக்கு நமக்கு எல்லாமே வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசை சக்தி நமக்கு இருக்குது சந்தோஷம் லாபப்படுறதா இருக்குது மகிழ்ச்சி லாபப்படுறதா இருக்குது புரியுதுங்களா அப்புறம் தான் சொல்றோம் அவையும் நமக்கு இது ஒரு தனி பார்த்து கிடையாது இப்ப நான் மனசு என்னுடைய மனம் சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய மனது சந்தோஷமா என்ன செய்யணும் ஆப்போசிட் பேரு சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் அதே சொல்லிக்கிட்டே போகும் அது வெளியே காணிது சரி ஒரு பிரச்சனை பிரச்சனை நீங்களும் தான் எனக்கு தான் கிடைக்குவாங்க சமாதானம் கிடைக்கிறோம் சந்தோஷம் கிடைக்கிறோம் அப்ப பிரச்சனை நீங்களாதான் சமாதானம் சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் நமக்கு தான் இருக்கு இந்த பிரச்சனைக்கான நீங்க வழி நீங்க நமக்கு கருத்து இது கடவுளுக்கு போனாலும் சரி இது அந்த மாசம் போய் தண்ணி கையில் ஜாப் பண்ணணும் எல்லாமே என்ன சொல்லுவாங்க இந்த பிரச்சனையை நெகட்டிவ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க வெளியில என்ன பண்ணுங்க எடுத்து வெளியில அப்போ சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காரணம் என்ன கண்டுபிடிக்கணும் எனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் வர மகிழ்ச்சி வந்து எங்க போறீங்க எங்க போறீங்க எல்லாமே நமக்குள்ள தெய்வம் அதை கான்செப்ட் வச்சிருக்காங்க அனுப்புறோம் தெய்வத்தினால பாய்ப்பு ஆதிக சொல்றோம் ஆனா பிரதிக்கு ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆதிக சொல்றோம் தன்னை குறித்து அவங்களுக்கு கெட்டதை ரசிச்சு ஆதிக சொல்றோம் ஆச்சரியமா இருக்குது மனுஷனுடைய பாட்டு அவ்வளோ ஆச்சரியமா அவ்வளோ நாற்பது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது நான் எங்க தேடி போயிருக்கேன் நிறைய மனு பார்க்க வேண்டிய இது நம்ம கண்டுபிடிக்காம வாழ்வதனால சிக்கல் நமக்கு புரியுது அப்ப அந்த பிரச்சனையை நீங்க நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நிறைய வருது அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும் அதை டீல் பண்ணணும் அதை டீல் பண்ணி அது வந்து நம்ம என்ன பண்ணணும் வெளியில பண்ணணும் புரியுதுங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இது வந்து ஒரே பேருக்கு இது போகணும் இது தனித்தனிலாம் கிடையாது ஒரு உடைய நண்பர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க எல்லாம் உடைய எடுத்துருவாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் எல்லாமே உள்ள வந்து ஒரு ஆக்டிவேஷன் பண்ண போறாங்க எல்லாம் ஒட்டுமொத்த பார்க்கணும் இதுக்கு தனித்தனி சொல்ல முடியும் வாழ்க்கை நடத்த பெரிய பேசுகிறதா நடந்து கிடையாது விசுவாசம் கிடையாது அவங்களும் பேசுகிற அதே சொல்லலாம் அப்ப நான் வயது காரியத்துக்கு அழிஞ்சது நம்மளுக்கு நம்பிக்கை தேவன் பயந்து முன்னாடி பசங்களை செஞ்சிருப்பாங்க அடிப்படி செஞ்சிருப்பாங்க நினைக்கிறான் நான் ரெண்டையும் பார்க்க அவர் தேவன் ஒரு பெரிய சக்தி நம்முடைய சொல்றதால வாழ்க்கை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் விசுவாசத்துக்கு என்ன செயல்படுத்தக்கூடியது பழம் அது எட்டக்கூடிய ஆயுதம் தரக்கூடிய அப்ப பிசாசு வரும் கடவுள் ஒரு சொல்றாரு என்று சொல்றாரு பிசாசு யோகக்கூடிய மேல கண்டு வச்சாரோ அப்படியே ஏன் கேட்கறாங்க
பிசாசுக்கு மற்ற காரணம் யோகம் தான். அவன் மயங்கும் போது பிசாசு உள்ள இருக்கிறேன் அதை புரிஞ்சு அதுதான் பிசாசு வரும். எப்ப எந்த காரியத்தை நீங்க பயன்படுறீங்களோ அங்க யாரும் பசாரமா கடவுள் இருக்க மாட்டாங்க. பயத்துடைய சொப்பனம் பயத்துடைய வானம் பயத்துடைய கடவுள் யாரு? பிசாசு. அவன் கொண்டவும் அடிக்கவும் வரான நேரத்துல வேலை பண்ணிக்கிறது பார்த்து சொல்லப்படுகிறது. அவன் அடிக்கக்கூடிய பண்ணக்கூடிய அப்ப எந்த காரியத்துல பயப்படுகிறோமோ அந்த பயத்தை காரியத்துல போனால் யாரும் இருப்பாங்க. அப்பதான் கடவுள் நம்ம டீல் பண்றாங்க. யோபுடைய வீட்டால பார்த்தோம். அவன் ஜீவன செலவு தான் என்ன பண்ண முடியாது. அசைக்க முடியாது. அவன் உயிரிழந்து எது வேணாலும் கல்வி ஆனா உயிர் எடுப்பதற்கு அந்த இடத்துல கடவுளை ஜெயிப்பார். உயிர் மற்றவர்கள் எடுக்க முடியாது. அன்றையா ஏன்னா அவன் பயந்துட்டான். அவன் பயந்துதான் நீங்க அவங்க என்ன பண்ற ஆய்வு பார்க்கல எல்லாம் சேர்த்து அந்த யோகக்கூடிய ஜீவன் எடுக்கிறது அதிகாரம் யாருக்கும் போய் ரொம்ப இருக்கிறேன். ரொம்ப வாழ்க்கையில் முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆனந்தம் அற்புதமாக ஆனந்தம் எப்படி ஒரு போடப்பட்டது ஆரம்பிச்ச ஆனந்தம் எப்படிதான் ஆனந்தத்தை அப்பதான் சொல்லப்படுகிறது. ஆனால் முடிவுதான் மனுஷன் வாங்கணும். யாரும் அஞ்சாம் யார பாக்கியவான்கள் இருக்கிறோம். வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்புடைய பொறுப்பை குறித்து எதிர ஞாபகம் எழுதுகிறார். கேள்விப்பட்டிருக்கிறீர்களே? பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றொரு செய்திகளே முடிவை கண்டிருக்கிறீர்களா? முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் எழுதுகிறார். ஆய்வாளர்கள் யோகை குறித்து ஒரு பெரிய ஆய்வு பண்ணுகிறார். குணப்பழக்கம் பேசணும் பார்த்தா 72 முறை அப்படி தொடர்பு அவர் வாழ்க்கை தருகிறார். நடவடிக்கை தவறான ஒரு சம்பளத்தில் அவர் பேசுகிறார். ஆய்வாளர்கள் எழுதுகிறார். டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பைபிள்ல இது ரொம்ப தெளிவாக எழுதுகிறாங்க. இது ஒரு பெரிய கல்லூரியை எழுதுகிறார். யோகனுடைய வெப்சைட் அப்ப யோக பேசுற காரணம் அவன் வாழ்க்கையில் நெருக்கடிகள், அவன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், சோதனைகள், இந்த சூழ்நிலை தான் வந்து பேசுகிறான். ஏன்னா அவன் நண்பர்கள் இருக்காங்க 3 பேர். எப்ப பேசிட்டே இருப்பான். இதனால சர்ச்சைக்கு போறாங்க, ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. ஏதாவது தப்பு செய்திருப்ப அதெல்லாம் கடவுள் இப்படி கடிக்கிறாரு. இன்னும் ஒவ்வொரு விதமாக அவங்க டீல் பண்றாங்க. ஆனா மொத்தத்துல யாரும் பேசுறேன் பயம் என்கிற தீய சக்தி வருஷம் அழிக்கக்கூடியது. வாழ்க்கை பேசுறது தெய்வ சமாளம் இருக்கு. அந்த பயத்தை போக்கக்கூடிய அதுதான் ஒரு ஆயுதம் விசுவாசம். புரியுதுங்களா? அந்த பயத்தை நீக்குவதற்கு விசுவாசம் இருக்கிற ஒரு ஆயுதத்தை தேவன் கொண்டிருக்கிறார். புரியுது? அந்த விசுவாசத்தோடு நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். வரது புரிச்சு மேற்கொண்டு செய்யணும். புரியுது? அந்த நம்ம சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பயத்துக்காக இருக்கு நேரிட்டு அன்பிற்கு பயத்தை ஈடுபடும் கருத்து பேர் போயிட்டு நாளைய தெரிவித்து என்ன பண்ணுறீங்க? பிரதர்சனம் சிஸ்டர்ஸ் இருக்கலாம். மற்ற முன்னே என்ன பண்ணுவோம்? பாடத்துக்குள்ள பழைய சக்தியை ஏற்றம் பண்ணாமல் தான் பண்ணுறேன். எல்லாம் காப்போடு நீங்கள் நம்ம ரொம்ப காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம நம்முடைய மனது. ஏன்னா அதை காத்துக்குள்ள வாழ்க்கையை போயிடும். வாழ்க்கை சீர் எடுத்து போயிடும்.
அதுதான் தேவன் திருப்பதிக்கு எல்லா நாளும் பார்க்கணும். ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா அதுக்கு செக்யூரிட்டி வேணும், பாதுகாப்பு வேணும். மற்றபடி நீங்க அதுக்கு ஏற்படுறதுன்னா சொல்லுவாங்க, நீங்க என்ன நடிக்கிறீங்க அதுதான் அப்படி. இப்போ இதயத்துல இப்போ பாடத்துல என்னெல்லாம் நடிக்கிறீங்களோ அதுதான் அப்படி. இப்ப நம்ம பிரச்சனைகளை கடவுள் விசுவாசம் கிடையாது. நம்ம மனசு தான் நம்ம என்ன நினைச்சுட்டு பார்த்தா வரலாம். தீவியா நினைச்சிட்டு தீவியா யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க காலையில ஏன் தீவியா யோசிச்சுன்னா அதுதான் என்ன கொடுங்க 24 hours சாப்பிட்டு. ஆமா, இதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நான் சொல்றேன் எது மனமா தெரியும். அன்றைய மகனே, கர்த்தரை சுற்றி அற்பமாக எண்ணாதே. அவளால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறக்கிறீர்கள். நீங்க என்ன கற்பனை பாருங்க, சிட்டிக்கிறாங்க வியாதி கொடுக்கணும், ஒரு விளையாட்டு கொடுக்கணும், சிரிச்சுப்பது அல்ல. வசனத்தை கொடுத்து நீங்க தவறான வழிக்கு போகிறது என்ன பண்றாங்க? வசனத்தின் மூலமா இவங்க சிரிச்சுக்கிறாங்க. ஆவிக்குரிய சிரிச்சுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி கொடுத்து ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்து கையை கால உடைச்சு அப்படித்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உட்கார வச்சு அப்படியே சிரிச்சுக்கிற தேவன் அல்ல. அவர் போதித்து அவர் போதிக்கும் போது நம்ம என்ன ஆகுது? நம்ம கட்டி கொடுத்துருக்கிறார். பசங்க ஆவியான அந்த சத்தியத்தில் நம்ம வழிநடந்திருக்கிறோம். பாவத்தை கொடுத்து நீதி கட்டி சொல்லிருக்கிறாங்க. சரி, தவறான வேண்டிய போது நமக்கு ஒரு சிங்கம் வேணும். வேண்டிய போவாது, அப்படி பேசாத, அந்த இடத்துல நிற்காத அப்படின்னு நம்மளுடைய உள்ள சிங்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். சிக்ஷிக்கு எடுத்து ஆவிக்கு மோதலை கொண்டு ஆர்வம் சிக்கிறார். இப்படி மக்களுக்கு வியாதி கொடுத்து இப்படி அடிப்பட்டு வளர்ப்பட்டு இப்படிதான் கடந்து அப்படி சிக்ஷிக்கிற தேவை அல்ல. அப்படி இருந்தா ஒவ்வொரு ஆளுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டு வந்துக்க மாட்டாங்க. அப்படியே நமக்கு தேவை கிடையாது. அதுதான் அரிசி கொண்டு போய் நம்ம உட்காந்து வச்சு அப்படி அனுப்பினாரு. அப்படியே நினைச்சுப்பாங்க. அப்படின்னு நிச்சயம் வரணும். அவங்க அன்பின் சிக்ஷிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அடிப்பட்டு இருப்பாங்க, வியாதியா இருப்பாங்க, எல்லாம் கஷ்டத்தோடு இருப்பாங்க. அப்ப அவங்க தேசிக்காதவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லா இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க. நம்ம அன்புக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம புத்தி எப்படி புரிஞ்சுதோ தெரிஞ்சு புரிஞ்சாலும் அப்படியே செய்யலாம். போதனை அடிப்படையில் வார்த்தை மூலமாக ஆளுநர் இப்படித்தான் பிரசங்கத்துக்கு போய் ஆளுநர் பேசலாம். ஆவியானவர் கூடிய பேசுவார். நீ செய்ய போவாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் சிக்ஷிப்பு. அன்பின் சிக்ஷிப்பு. புரியுதுங்களா? அதோட திருவள்ளுவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை அவங்க நாட்டு மட்டும் காட்டிப்பா. அந்த தெய்வத்தை அந்த காட்சி பார்த்துருப்பான். அப்ப எல்லாம் பார்த்துட்டு அவசியம் கிடையாது. தேவனை நீங்க எந்த அளவு பார்த்துருக்கோம் தேவனை குறித்தால அறிவு நமக்கு வெளிப்பாடு நமக்கு வேணும். தேவன் எப்படி நடத்தி கொடுக்கணும். தேவனை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு என்னன்னா அறிவு என்னன்னா நம்ம அவன் பார்க்கணும் தவறான கண்ணோட்டம் தான் பார்க்கணும். எது பார்த்தாலும் தவறான தெரியும். உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கடவுள் தான் என்ன பண்ற அனுமதிக்கிறாரு. நான் சரி நான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ சரிதான் உண்மைதான். நீங்க தான் சரி பண்ண நானும் சரி பண்ண அந்த தேவனுடைய சித்தம். அந்த
உலகத்துல 3 விதமான சித்தங்கள் அடைவது. எத்தனை விதமான சித்தம்? 3 ஒண்ணு, தேவனுடைய சித்தம், இரண்டாவது, சித்தம், மூணாவது. நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. அதான் இயேசு ஜெபிக்கும்போது தெரிவிக்கிறார். மனமளவில் சித்தம் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஏன்னா பரலோகத்தை ஒண்ணுதான் தேவனுடைய சித்தம் நடக்குது. அங்க யாரும் போய் கேள்வி கேட்கல. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் கேள்வி கேட்க அழகா நடந்துருக்கு. அதனாலதான் ஏன் சொல்றாங்க, அதே சேம் சிஸ்டம் அந்த மெத்தடு இந்த பூமியில நடந்தா எப்படி இருக்குமா? நல்லா இருக்குங்க. மனுஷன் கூட நல்லா இருப்பாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கை ஒப்புக்கணும். புரியுதுங்களா? நம்முடைய சித்தத்தை கீழே வச்சு தேவனுடைய சித்தத்தை மேல வைக்க எப்பவுமே காலையில எழுச்சி ஒரு ஆண்டது என் வாழ்க்கை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. என் பெரிய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படியே தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை நம்ம தேவனுடைய சித்தனை தெரியாம புரிஞ்சுக்க அந்த குருக்களுக்கான சித்தத்தை அந்த உலகத்துல அனுபவிக்கப்படுகிறது. இதை கண்டு சித்தக்கள் அறிவுரை இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா போகுது. புரியுதுங்களா? அதை சரிப்படுத்தும் தேவனுடைய சித்தம் புரியுது சொல்றது. இந்த தேவ சித்தத்தை எப்படி தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. இதுல தேவ சித்தத்தை 2 வகையை பிரிக்கும். தேவனுடைய சித்தத்தை 2 வகையை பிரிக்கும். தேவனுடைய சித்தத்தை 2 வகைகள். ஒன்று பொதுவான சித்தம். இரண்டாவது தனிப்பட்ட சித்தம். தேவனுடைய சித்தத்தை 2 வகையாக பிரிக்கும். ஒன்று பொதுவான சித்தம், இரண்டாவது தனிப்பட்ட சித்தம். இந்த பொதுவான சித்தம் ஒன்று இருக்கு. சில வசனங்கள் கொடுக்குறாங்க. பொதுவான சித்தம் பொண்ணு பேசுறதுக்கு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொதுவான சித்தத்தை 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதெல்லாம் பொதுவான சித்தத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்க பொதுவான சொல்லி கொடுக்குறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாருக்கு சித்தம்? பொதுவான சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். என் குடும்பம் நான் மட்டும் ரசிக்கப்பட முடியாது. எல்லா மனுஷரும் ரசிக்கப்படும். இன்னொரு பகிர்ந்து கொடுக்கலாம். தேவன் தாமே சாட்சி கொடுப்பதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம். தண்டனைக்கு
பொதுவான இதெல்லாம் பொதுவான அது வந்து அஞ்சு சொல்லிட்டு வரும் அஞ்சு பண்ணு பொதுவான புரியுதுங்களா பாதி ஜேடி கிளாஸ் பண்ண பேருவாங்க பொதுவான சித்தம் பொதுவான சித்தம் தனிப்பட்ட சித்தம் தனிப்பட்ட இந்த தனிப்பட்ட சித்தத்தை பெரிய சிக்கல் பெரிய ப்ராப்ளங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது பெரிய பழக்கம் பிள்ளைகள் திருமணம் அவங்க பண்ணுவாங்க சில காரியங்கள் ஜெபம் பண்ணுவாங்க தேவனுடைய சித்தத்தை இந்த தனிப்பட்ட சித்தத்தை பெரிய பழக்கம் பொதுவான சித்தத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் தனிப்பட்ட சித்தத்தை தேவனோட உருவாடுறது அது வார்த்தைக்காக நம்ம காத்துக்கிறது அதுதான் தெரியும் ஒரு மாதிரி சொல்வார் இன்னொரு மாதிரி சொல்வார் இன்னொரு மாதிரி சொல்வார் இதெல்லாம் காரணம் தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம எதிர்த்து அவங்க சொல்லுவார் அப்ப தனிப்பட்ட சித்தத்தை என்ன பெரிய குழந்தை முடியாது இதே ஒரு நல்ல செஷன் தனிப்பட்ட சித்தத்தை ரெண்டு பிரிவு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வச்சுக்கலாம் இந்த தனிப்பட்ட தேவ சித்தத்துல இரண்டு பிரிவுதான் ஒன்று பூர்ணமான தேவ சித்தம் பூர்ணமான தேவ சித்தம் பூரணமான தேவ சித்தம் ரெண்டாவது அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் இந்த பூரணமான தேவ சித்தத்துல பிரச்சனை எதுனா தேவ சமூகத்துல காப்பது ஆண்டு நமக்கு எதிர்ப்பு அது எந்த பிரச்சனை ஆனா இந்த தனிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இதுக்கு கொஞ்சம் ஆபத்து பிரச்சனை பெரிய உதாரணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்க்குறாங்க புறச்சாதி ஜனங்கள் தேசத்துலாம் அவங்க ராஜாவாக ராஜா இருக்கிறாங்க இவருக்கு எந்த ராஜாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனம் கேட்கிறாங்க சாமி போய் சவுறு வாங்குறாங்க சொல்லி அபிஷேகம் பண்ணி அனுப்பி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களே நடத்த வேண்டும் இதுதான் பூர்ணமான தேசம் ஆனா இந்த ஜனங்கள் பண்ணாங்க கடவுளை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு புறஜாதி தேசத்துல ராஜா வேணும் நமக்கு ஒரு ராஜா என்ன அப்படி அப்படின்னு கேட்கலாம் ஆனா ஆண்டவர்கள் நாடே நடத்தணும் அப்படின்னு தெய்வம் போர் வச்சிருக்கான் ஆனா அதுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன போட்டு சாமிகள் போயிட்டு சாமிகள் என்ன பண்றாங்க அபிஷேகம் பண்ணி வர ஒரு வருஷம் அரசாங்கம் 39 வருஷம் கேட்டு தெரியும் மனுஷன் பாதுகாப்பு இருக்கணும் ஏன்னா 40 வருஷம் அரசாங்கம் சமஸ்த இஸ்ரேலுக்கு நாங்கள் முதல் ராஜா இருக்கலாம் இஸ்ரேலுக்கு ஃபர்ஸ்ட் ராஜா இருக்கலாம் அப்ப பாருங்க அப்ப இந்த அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துல பிரச்சனை பூர்வமான தேவ சித்தத்துல பிரச்சனை இதுவே அந்த ஆத்மீக மனசுதான் அற்புதமான தனிப்பட்ட அதே போல பாருங்க சொல்லுவான் தேவனுடைய ஆளுநர் நான் கடவுள் ஆனா இவர் சொல்றாரு தமிழ் சொல்ற ஆசை தேவனுடைய ஆளுநர் நான் கட்டணத்தை எதுக்கு சொல்றேன் அந்த ஆளுநர் தான் சொல்றேன் யாரு ஒரு தேவன் இதுதான் போராட்டமா தேவன் அந்த சரக்காட்டி நினைச்சுக்கிறாங்க ஒரு ஜெபம் இயேசு கிறிஸ்து உலகத்துல போயிட்டு
ஸ்டார்ட் பண்ணும்போது 12 சீஷர்களுடைய சமுத்திரத்துல ஜெபிக்கிறாங்க. அப்படி நான் வனாந்தரத்துல போனேன். ஜெபம் பண்ணாங்க. உதவி வளர்த்து ஜெபிக்கிறாங்க. ப்ரே ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த ப்ரேயர்ல ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு இடைப்படலாம். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கை புரியுதுன்னா எப்போ சேர்ப்போம் 9.3 9.7 அப்படின்னு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நீங்க அதே 9.3னா 9.1 வச்சு எப்படி இருக்கும் ஜாஸ்தியா ஒரு 9.2 வச்சா இன்னும் கொஞ்சம் போட்டு இங்கே மாறும். 9.3 வச்சா எப்படி பேசும் ஏன்னா அதோடைய மெஷர்மெண்ட் 9.3 அந்த 3 வச்சா வாய்ஸ் எப்படி கேட்கும் கிளியரா கேட்கும். இங்க 2 வச்சா எங்க 1 வச்சா கேட்காது. நீங்க அதே அப்படிதான் இருக்கிறான் ஆண்டவரோட அப்ளிகேஷன் தான் இருக்கிறான். எங்கேயே தூரத்தில் இருக்கிறான் எங்கேயே பெரும் ஆண்டவரோட மனுஷன் இருக்கிறால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கூட கன்ஃபியூஷனா தான் இருக்கும். இது கடவுள் சித்தமா அந்த சித்தமா அவன் பாஸ்டர் தேட வேண்டியது பாஸ்டர் இருக்கிறார் நடந்து பாஸ்டர் அப்புறம் அவமானம் சொல்லணும் எவ்வளோ போனோம். அந்த ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது. நீங்க டெய்லி தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இன்னைக்கு ஏன் சரியா விஷயம் கேட்க முடியல தேவன் சட்டத்தை கேட்கல தேவன் வந்து எங்க தூரமா இருக்குன்னு அர்த்தம். 9.1 இருக்கு 2 தான் இருக்கு எதுவும் கிடையாது. திடீர்னு இல்லை திடீர்னு வச்சு பாருங்க கரெக்டா வரணும். 9.3 திடீர் தான் அது எந்த பாத்திரமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப கிளியரா சம்மதி கேட்கலாம். அவசரத்தை தினமும் மதிக்கணும் வாசிக்கணும் அதை தியானிக்கணும். அது மூலமா தான் தேவை நம்மளோட இடைப்படுவான். வேத வாசத்தை தேடலன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்ன சொல்றேன். அப்ப இரண்டாவது வேத வசனம். மூன்றாவது வசத்த ஆவியானவருடைய வழிநடத்தல். இந்த பரிசுத்த போலீஸ் எல்லாரும் வசத்த ஆவியானவருடைய இடைப்பட்ட தேவனுடைய ஆலயமான பொதுக்குள் போல் 14 பேர் நம்ம யாராச்சும் தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்ப ஆலயத்துக்குள்ள ஆவியான வசத்த ஆவியானவருடைய ஆலயம். அந்த வசத்த ஆவியானவர் இல்ல சொல்லப்போன உள்ளான ஆவியினர் போல் இடைப்படுவோம். எந்த காரியத்துக்கு ஜெபிக்கோ அந்த காரியத்துக்கு சமாதானம் கொடுப்பார். ஓகே உங்களுக்கு சீக்கிரம் போட்டு கொடுப்பார். ஓகே போனாங்க ஆலயத்தை போனோம்னா வெயிட் பண்ணுங்க. 2 போனாங்க நீங்கள் புரியுதுங்களா? உங்களுக்கு சீக்கிரம் கொடுப்பார். குறிப்பிட்டா நான்காவது பயன் தேவ ஊழியரோட ஆலோசனை ஊழியரோட ஆலோசனை கேட்கலாம். தப்பு கிடையாது. நம்ம எடுத்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் கிடையாது. புரியுதுங்களா? தேவ ஊழியரோட ஆலோசனை நமக்கு அந்த நேரத்தில் சூழ்நிலை வழிகளை ஏற்படுத்தி ஒரு பக்கத்துல பார்த்தீங்க கொஞ்சம் பேசலையா 30ஆம் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்கணும். அந்த தூரம் இடது சாய்க்கு போகும்போது ஒரு சத்தம் கேட்கணும். எழுதிடலாம் அங்கே கொஞ்சம் பேசுவார். சில சூழ்நிலையை கத்தருக்கு மாற்றி கேட்பான்.
நீங்க ஆங்கிலத்தில் போய் சிக்கி போடாத ஒரு இடைப்பட்டு பேசுவோம். புரியுதுங்களா? அப்ப சூழ்நிலைகளை தேவன் ஒரு சாதகமாக மாற்றி தருவாங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. நைட்டு புரியுதுங்களா? அதிகாலை எழுதுக்கு பரலோகத்தின் சித்தம் செய்யப்படுகிறது. ஊழியர்களுக்கு சித்தம் செய்யப்படுகிறது. நாட்டில் செய்யப்படுகிறது. குடும்பத்தில் செய்ய ஊழியத்தில் செய்யப்படுகிறது. இவருடைய வேலைகளை சித்த நாட்கள் நான் வந்து அவர் தேவ சம்பந்தம் சூழ்நிலைகளை பாராங்க. சூழ்நிலையிலேயே ஒரு சாதனைக்கு ஒருத்தர் தேவனை பாருங்க. புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கை. மூன்று விதமான சொல்றாங்க. ஒரு சித்தம் உலகத்துக்கு ரெண்டு சித்தம் வளர்ச்சி ஜாஸ்தியம் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு சித்தம். ஒரு சொல்றாங்க நான் சேர்ந்து 4 வருடம் தான் கேட்டுருக்கேன். மணிமாரிகளும் நீ வாயை போட்டு 4 வருடம் தான் நீ கேட்கணும். இந்த 2 பேர் 4 வருடத்துக்கு மாதிரி பண்ணலாம். 2 பேர் மாற்றிக்கிட்டு 4 வருடம் தான் நீ கேட்கணும். இப்படி குடும்பத்தில் எத்தனை பேர் சித்த நிலைமைதான் நடக்கும். இந்த நடக்கும் இவங்க பார்த்துட்டு பயணம் பெரிய நேச்சரா இருக்கு, சக்தியா இருக்குது, என்ன ஆட்சிக்கு என்ன ஒரு கும்பலா இருக்குது, என்ன நடக்குது எல்லாம் நம்பியாருங்க. நான் சொல்றதுதான் நான் சொல்றதான் கேட்கிறேன். இப்ப இது வந்து அனுபவிச்சிருக்கான். அப்போ ஒரு குடும்பத்துக்கு எத்தனை சித்தம் வந்து எப்படி நடக்கும்? குடும்பத்திலாம் புரிஞ்சுக்கல சொல்றது இதுதான் சொல்றேன். நீ ஒவ்வொரு மாட்டிக்கிட்டு தேசத்தை குடும்பம் முழுவதுமே சரி யாருக்கு தேவ சித்தத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய நல்ல செடிகளை பண்ணிட்டு எதிர்க்கிற சகோதரர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை தேவ சமூகத்தை அவசியத்துக்கு கொண்டு கொண்டு மொத்தம் சித்த வாழ்ந்து உலகமே பிரச்சனை அதான் வேலை வந்து ஆபீஸ்ல எங்க போனாலும் நடக்குது. அவ்வளோ பிரச்சனைக்கு அதெல்லாம் எது விதமான அவருக்கு கிடையாது, மனதுக்கு கிடையாது, மிஸ்டேக் கிடையாது, 100% பர்ஃபெக்டா நடக்கிறது. நம்மளுக்கு தேவ விஷயத்தில் நடக்கும். யாரும் போய் கேள்வி கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு 100% நடக்கும். ஏன்னா இங்க குழந்தை பெரிய நடக்குது, 100% கிடையாது. பெரிய கிரிசிக்கே நடக்கும். அதனாலதான் ஏசு ரொம்ப தெளிவா தெரியும். நம்ம தெரிஞ்சு கேட்கணும். புரியுது? சரி பண்ணுங்க. எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க அந்த பாட்டை நான் வந்து கேட்க அவங்களும் ஒரு 4 மணி வாழ்ந்தாங்க. யோசி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானத்தை எழுதலாம். சூஸ் பண்ணலாம். ஆனாலும் சூஸ் பண்ணலாம். சூஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்க எடுக்கிற அந்த முடிவு தான் எதிர்காலத்தில் அது குறிச்சியே நம்ம இந்த தெளிவான தேவன் மண்ணை எப்படி மண்ணால தெளிவான தேவனுக்கு வெயிட்டாக இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா தேவன் வெயிட்டாக குறையில்லாமல் நடத்துவான். இது இஸ்ரேல் ஜனங்களே பெரிய காட்சியா இருக்காங்க. போன வாழ்க்கை போகுது மனதெல்லாம் சாப்பிட இருக்கு. அதுதான் பண்றாங்க. பூர்ணமா சமைக்க மாட்டாங்க. எவரும் மொத்தமாக பண்ணி எழுதக்கூடாது, மொத்தம் ஆரம்பரையா சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு தினத்தோட டெய்லி பிரெட் டெய்லி பண்ணா போயிட்டாங்க. நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு மச்சாண்டா பண்ண சுட வச்சு சாப்பிடணும். எப்படி ஹேக்கர் பண்ணாலும் அதே திருச்சியாக என்ன தயார் பண்ணாலும் பைபிள் தெரிஞ்சு ஆட்கள் எப்படி அந்த திருச்சியை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாழ்விலே
கர்த்தாவே நீர் மக்களுக்கு மாற்றி உருவாங்க சித்தத்தை அறிந்து கொள்கிறாங்க வாழ்க்கையில் கூடி சித்தம் வாழ்க்கையில் நடத்துவதை நான் வசிக்கிறாங்க கர்த்தாவே என்னை கேட்டு என் பூஜை சொல்லிவர் வந்து பண்ணுறோம் கர்த்தாவே பூஜை சொல்வதற்காக நீ ஏற்றுக்கொள்ள உங்களுடைய சட்டத்தை அறிந்து அதன்படி வாழ நீங்கள் உதவி செய்ய அடுத்தபடி ஆசிரியர் தொடர்ந்து அந்த